தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோதந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் மே மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை, அஷ்டமி திதி நள்ளிரவு 12:43 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம், மாலை 3:48 வரை உள்ளது. இன்று மாலை 3:48 வரை சித்த யோகம், அதற்கு பின் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள்: சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 முதல் 10 வரை. குரு ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரம் ஆகும். இன்று மாலை 3:48 வரை புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. சனி சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. நினைத்த காரியம் ஜெயம் உண்டாகும். எதிர்பாராத தனவரவு உண்டு. இன்று மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். பெண்களுக்கு ஏற்றமிகு நாளாக அமையும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பரணி. மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு உண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. மனமகிழ்ச்சி தரும் நாளாக இந்நாள் அமையும். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வி கற்க வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். கார்த்திகை. இன்று எல்லா விதத்திலும் ஏற்றமிகு நாளாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி கொள்வர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம்.
அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. எல்லா வகையிலும் ஏற்றமிகு நாளாக அமையும். இருந்தாலும் நீங்கள் கோபப்பட வேண்டாம். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை அள்ளித்தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றதாக அமையும். ரோகிணி. மனதில் தோன்றியதை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம். நீங்கள் நினைத்த காரியம் இன்று ஜெயம் உண்டாகும். உறவினர்கள் வருகை உண்டு. அதனால் ஆதாயம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்பாக்கியம் கிட்டும் வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் லாபம் கொழிக்கும். மிருகசீரிஷம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்க இடம் கிடைக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் செவ்வாய் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை. பிறரை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் அமையும்.
நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் மிகவும் கூடுதலாக கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். எதிலும் நிதானம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன் புனர்பூசம். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை 3:48 வரை உள்ளது. எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சாலம் சிறந்தது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பூசம் இன்று காலை முதல் மாலை 3:48 வரை செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்கச் செல்வர். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். மாலை 3:48 பின்னர் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. பிறர் விஷயங்களில் தலையிடக்கூடாது. ஆயில்யம் செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்களுக்கு ஏற்றமிக நாளாக அமையும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. சிம்ம ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம், சுக்கிரன் சஞ்சாரம், செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன் மகம் எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதரர்களிடம் பழகும்போது நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றத்தை தரும். லாபத்தை தரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் மிகவும் ஆலோசிக்க வேண்டும். மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். பூரம் எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை.
மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் லாபம் உண்டு. நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் லாபத்தை ஈட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் லாபத்தை தரும். தாயார் வழி உறவுகள் ஏற்றத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரம்: எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். சகோதர சகோதரிகளுடன் பாசமாக பழக வேண்டும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஏற்றத்தை பெறுவர், லாபத்தை பெறுவர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பெண்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடு இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கன்னி ராசி. சந்திரன் ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்தரம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஏற்றத்தை பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் திறம்பட செயல்படுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு பலமாக அமையும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். சில மாணவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. பெண்கள் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து நன்றாக பயில்வர். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி. சந்திரன் ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். தந்தை வழி உறவினர்களுடன் மோதல் போக்கை கைவிடவும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும்.
நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரும். தாய் வழி உறவுகள் பலப்படும். சுவாதி படபடவென்று பேச வேண்டாம். மௌனம் கலகம் நாஸ்தி. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை, பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்றத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரும். இன்று நல்ல தனலாபம் உண்டு. விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். சகோதர வழி உறவுகள் லாபத்தை தரும். தாய் வழி உறவுகள் பலப்படும். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது நிதானம் தேவை, கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. புத்திர பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் சற்றும் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சஞ்சாரம் ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் மிகவும் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அனுஷம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவு தனலாபத்தை தரும். கேட்டை வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி. சந்திரன் ராகு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது.
செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. தாய் வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் ஆதாயம் கிட்டும். போராடம். எதையும் யோசித்து பேச வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உறவினர்கள் வருகை உண்டு. அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பெண்கள் சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். உத்திராடம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். தாய் வழி உறவுகள் ஆதரவுகள் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். உத்திராடம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பின்னர் ஜெயம் உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தையும் ஏற்றத்தையும் தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். திருவோணம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தையும் ஏற்றத்தையும் தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அவிட்டம். தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் நல்ல தனலாபம் உண்டு. பெண்களுக்கு இந்நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும். நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தையும் ஏற்றத்தையும் தரும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது.
ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சனி சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். அவிட்டம். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பெண்கள் நகை சீட்டு கட்டுவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவர். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கு ஆதாயம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபத்தை அள்ளித்தரும். சதயம். எதையும் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவுடன் செயல்படுவர். பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்ய வேண்டாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உடல் நலனில் கவனத்தை செலுத்த வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக அமையும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். பூரட்டாதி. சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர். நிதி சார்ந்த விஷயங்கள் ஏற்றதாய் அமையும். லாபமாய் இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு இன்று உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் ஜெயம் உண்டாகும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். சில பெண்கள் நகைகள் வாங்குவர். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். மீனராசி. ராகு சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் புதன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. நட்சத்திர பலன். பூரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். தந்தை வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தரட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. எதையும் யோசித்து பேச வேண்டும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். லாபம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரேவதி. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். சீட்டு வியாபாரம் நடத்துவோர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை.
ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். பெண்களுக்கு அதிர்ஷ்ட நாளாக அமையும். உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி. 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை அஷ்டமி திதி. சிவாலயம் சென்று மாலை ராகுகால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கி பின்னர் கால பைரவருக்கு செவ்வரளி புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.